ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ, அவேர்னஸ் வீடியோனே வச்சுக்கலாம். ஏன்னா நம்மள இந்த வீடியோ பார்க்குற பல பேர் 98% ஆஃப் த பீப்புள் வந்து கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து ஒரு சொத்து வாங்குகிறோம், இல்லை ஒரு அவசர செலவு அப்படின்னா நம்ம கொண்டு போய் நம்ம நகையை பேங்க்கில் தான் அடமானம் வைப்போம். எனக்கு வந்து பேங்க்கில் அடமானம் வச்ச அனுபவம் தான் இருக்குது. நான் வந்து மார்வாடி கடையில் மற்ற ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படிலாம் நான் அடகு வச்சது கிடையாது. பட் இப்போ பேங்க்கில் தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாகவே பேங்க்கில் அடமானம் வச்சு தான் நம்ம ஒவ்வொரு வீடு கட்டுறதா சரி, நம்ம ஒரு லேண்டு வாங்குகிறதோ இல்லை இன்னொரு புது நகை வாங்குறதுனாலும் சரி தான். ஸோ இந்த ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் இதை கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க்கில் நகை வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, அவேர்னஸ் வீடியோ. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து மார்ச் மந்த் வந்து என்னோடய ஜுவல்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளச் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து எல்ஐசியில் கட்டி ஹவுசிங் லோன் க்ளோஸ் பண்ணேன். அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். ஸோ ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணேன், எப்படி வந்து லோன் வாங்கினேன், எப்படி அதை வேகமாக அடைச்சேன் அப்படிங்கிற எல்லா நியூஸும் வந்து என்னோடய சேனலில் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரைட் கார்னரில் உள்ள ஒரு லிங்க் தெரியும், அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து மார்ச் மந்த் வந்து நான் போய் ப்ளச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன எலக்ட்ரானிக் ஹேண்டி அந்த வெயிங் மிஷின் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து நகையை கொண்டு போய் பேங்க்கில் அடமானம் வைக்க போகிறீங்களோ நல்லா இப்படி உருட்டி எல்லா பக்கமும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய நகையை வந்து எங்கேயாவது டேமேஜ் இருக்க மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நல்லா இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. வெயிட் செக் பண்ணி அதையும் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த நகை வந்து பேங்க்கில் தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இதை நாங்கள் விற்றுடலான்னு கூட யோசித்தோம். அப்போ இருந்த சூழ்நிலையில் ரொம்ப கடன் சுமையாக இருக்குது. நான் ஆல்ரெடி இன்னொரு 5 lakhsக்கு வேறு கோல்டு லோன் இருக்குது நமக்கு. ஸோ இதுக்கும் திரும்பியும் ஒரு 5 lakhs கோல்டு லோன் எடுக்கிறோன்னா நமக்கு ஃபுல்லாத்தையும் நம்ம மீட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயங்கர ஒரு அதாவது கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். அப்போ வந்து இல்லை, நம்ம எப்படியாவது திருப்பிடலாம், அதுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அதுக்கான பிளான்லேயும் வந்து இறங்கிட்டேங்க. கிட்டத்தட்ட இந்த தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 lakhsல உள்ள இந்த செயின் இப்போ கையில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த செயினை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மீட் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன் நான். ரீசண்டாக ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுடைய நகையை வந்து கிட்டத்தட்ட ஜிஆர்டியில் வாங்கின நகை, ஒரு 2 yearsக்கு முன்னாடி வாங்கின நகை, அதோடைய பில் எல்லாமே வச்சுருக்காங்க அவங்க. அந்த நகையோட ஃபோட்டோ காப்பி இருக்குது அவங்கக்கிட்ட. அதை வந்து பேங்க்கில் அடமானம் வச்சு ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் வீக்கில் அந்த நகையை வந்து திருப்பிட்டாங்க. நகையை வைக்கிறப்ப நமக்கு ஒரு கார்டு போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கார்டு தான் இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த கார்டில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, கரெக்டாக வந்து இது வந்து ஒரு 3 சவரன் 24 grams இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி, அதுக்கு இவ்வளோ ரூபா வந்து நாங்கள் கடன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லிப்பில் எழுதி வட்டி எல்லாமே போட்டு எழுதி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. பட் இப்போ வந்து திருப்பிட்டு வந்துட்டாங்க, நகையை திருப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் என்ன ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா, நகையை திருப்பிட்டு வர்றப்ப பேங்க்கில் வந்து எடை போட்டு காமிக்கலை. அதையும் பார்த்து நம்மளும் வந்து யோசிக்கிறது கிடையாது. நம்ம பேங்க்குக்கு போகிறோம், ஒரு அவசரமாக அந்த நகையை திருப்புறோம் அப்படின்னு சொல்லி போவோம். இல்லை ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து நம்ம வச்சுருந்த பேங்க்கில் அடமானம் வச்ச நகையை திருப்புறப்ப அந்த நகையை பார்க்குற ஆர்வம் தான் இருக்குமே தவிர, அதில் எவ்வளோ கிராம்ஸ் நம்ம கொடுத்தோம், அதே கிராம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறத மறந்துடுறோம் நம்ம. அந்த நகையை திருப்பி கொண்டு வந்து வீட்டில் வச்சாச்சு. வச்சக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஜிஆர்டியில் அவங்களுக்கு வந்து ஒரு சிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த நகையை திருப்பிட்டு வந்து ஒரு 1 வீக்கில் அந்த நகைக்கு மேட்சான ஒரு ஸ்டட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டிக்கு அந்த நகையை எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிறப்ப ரேண்டமாக சும்மா இந்த நெக்லஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா 2.5 சவரன் தாங்க இருக்குது. உங்களுக்கு 24 கிராம் இல்லை, 21 கிராம் சில்லறை தான் இருக்குது உங்களுக்கு அந்த நகை. கிட்டத்தட்ட 3 கிராம் வந்து குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு. பட் அவங்க அந்த நகைக்கு வந்து பேக் செயினும் போடலை. இப்போ பேக் செயின் போட்டிருந்தாலும் அதில் ஏதாவது கொஞ்சம் செயின் வந்து கட்டாயிருக்கலாம், பண்ணியிருக்கலான்னு. பட் அந்த நகையை சுற்றி பார்த்தா எதுவுமே தெரியலை. பட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிராம்ஸ் மட்டும் குறைஞ்சிருக்கு இப்போ. ஸோ அந்த நகையை எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ காப்பி வச்சுருந்தாங்கள்ல நகையை அடமானம் வைக்கிறப்ப,
அந்த பில் காப்பியும் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த பேங்க்குக்கு போய் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நகையை வச்சு நான் திருப்பிட்டேன், பட் இப்போ செக் பண்ணி பார்த்தா 2.5 சவரன் தான் இருக்குது, 6 சவரன் நகை குறையுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அப்போ பேங்க்கில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மெயில் ஐடி கொடுத்து இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு மெயில் பண்ணுங்கள், அது போக ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கி வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட இருந்து. இது இப்போ நேற்று வெள்ளிக்கிழமை நடந்தது நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேங்க்கில் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் அவங்கக்கிட்ட கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நகையை பேங்க்கில் கொண்டு போய் அடமானம் வைக்கிறப்பயே நம்ம வந்து வீட்டில் அதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் அந்த நகையை ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக அந்த பேங்க்கில் கொடுக்குற ஸ்லிப்பை வந்து மறக்காமல் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சு உங்கள் மெயிலுக்கு கூட சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நகையை அடமானம் வைக்கிறப்ப உங்களோட நகை வந்து அங்கே வெயிங் மிஷினில் காமிக்கிற அதே வெயிட்டை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நகையாக தான் எடை போட்டு எழுதுவாங்க. எழுதுகிறப்ப கொஞ்சம் கரெக்டாக நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே எழுதி முடிச்சக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லிப் கொடுத்ததும் உங்கள் நகையெல்லாம் வச்சு இந்த மாதிரி அந்த ஸ்லிப்பை பக்கத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நகையை திருப்புறப்ப நீங்கள் போய் வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்கில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நகையை வந்து மேனேஜர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ மேனேஜர் சார் செக் பண்ணி அப்படியே உங்கள் கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாரு. மோஸ்ட்லி வந்து அந்த நகையை எடை போட மாட்டுறாங்க நிறையா பேங்க்கில். அது ப்ரைவேட் பேங்க்னாலும் சரி, கவர்மெண்ட் பேங்க்னாலும் சரி. இப்போ நடந்திருக்க இந்த ஸ்கேம் கூட ஒரு கவர்மெண்ட் பேங்க் தாங்க, நம்ம இந்தியாவின் பேர் வைத்த ஒரு பேங்க்கு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் அந்த பேக்கெட் கையில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பேக்கெட் வெயிட் மிஷினு, அதை கொண்டு போங்க. நீங்கள் வீட்டில் நகையை வந்து ஏற்கனவே வந்து வெயிட் போட்டு தானே நீங்கள் நகையை அடமானம் வச்சுருப்பீங்க. அது 2 வருஷம் ஆனாலும் சரி, 3 வருஷம் ஆனாலும் சரி, திரும்ப அந்த பேக்கெட் வெயிங் மிஷினை கொண்டு போய் வச்சு அங்கே வச்சு நீங்கள் நகையை எடை போட்டு பாருங்கள். அதையும் லைவாக வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே நகை எடை குறையுது அப்படின்னா, அந்த பேப்பரில் எழுதின வெயிட்டும் அந்த இதில் எழுதின வெயிட்டும் வரலை அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயே நீங்கள் சண்டை போட ரெடி ஆகுங்க. கண்டிப்பாக, அதாவது மேக்ஸிமம் உங்கள் யாருக்கும் அப்படி நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிறேன். அப்படி நடந்தால் நீங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு திரும்ப கொண்டு போகிற ஐடியா இல்லாமல் அங்கே வச்சே நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து ஒவ்வொரு ஆளும் பண்ணுறப்ப அந்த நகையை வந்து திருடணும்னு நினைக்கிறவங்க கூட திருடக்கூடாது. அவங்கள திருடாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம வேலையாக இருக்குது. இப்போ மெயினாக நகையில் வந்து எங்கெங்கே இந்த ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் வைக்கிறப்ப ஊடால ஒரு 5-6 கண்ணியை எடுத்துகிட்டு அந்த இதை வந்து திரும்ப அப்படியே மாட்டிடுறாங்க. உங்களுக்கு அந்த இதை வந்து அதை அங்கே வந்து பற்ற வச்சுருக்கதாவோ வெட்டினதாவோ தெரியாது உங்களுக்கு. அதே மாதிரி நெக்லஸ்ஸு ஹாரம்லாம் வைக்கும் போதில் அந்த பேக் செயினில் ஒரு 5-6 வளையத்தை எடுத்துட்டாலே போதும் உங்களுக்கு. இங்கிட்டு ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 500 மில்லிகிராம் குறைஞ்சா கூட இன்றைக்கெலாம் 500 மில்லிகிராம்ங்கிறதே வந்து கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு உங்களுக்கு. மெயினாக நகையை அடமானம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த நகையோட எடை, அந்த நகை வாங்கின பில்லு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பில்லை சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா கடையிலேருந்து நம்ம வாங்குறப்ப அந்த பில்லில் வந்து கண்டிப்பாக அக்குரேட்டான வெயிட்டு தான் வந்து நமக்கு போட்டு மெஷர் பண்ணி தான் நம்ம ரூபா கொடுத்து வாங்கியிருப்போம் உங்களுக்கு. இல்லை இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக வந்தது, அம்மா போட்ட நகை அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு அந்த கோல்டு செக்கிங்னு இருக்குங்க. இங்கே டி நகரில் இருக்குது, சவுகார்பேட்டிலலாம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் அந்த நகையை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வெயிட்டு, அதோடைய கேரட்டு 22 கேரட் டச்சா இல்லை 20 டச்சா 916 அதெல்லாம் வந்து உங்களுக்கு போட்டு டீட்டெயிலாக ஒரு பில் எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு மினிமல் சார்ஜாக ஒரு 100 ருபீஸ் கிட்ட தான் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நகைக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி வாங்கி வச்சுட்ட நகையை நீங்கள் கொண்டு போய் பேங்க்கில் அடமானம் வைங்க. ஸோ அப்படி வைக்கிறப்ப இது உங்கள் நகை தான் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சியும் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் பேங்க்கில் வச்ச நகை வந்து 22 கேரட்டா 20 கேரட்டா அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கும். அதோடைய வெயிட் வந்து நாளைக்கு குறைஞ்சாலும் நம்ம வந்து அதை ஆர்கியூ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு புது நகை வாங்கிட்டு வரீங்களா, வீட்டில் வந்து அதுக்குன்னே ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்க. அதில் வந்து எழுதுங்க, இன்றைய தேதிக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன, எந்த கடையில் வாங்கினீங்க, அதில் ஹெச்ஓஐடி நம்பர் இருக்குது அப்படின்னு தேடி எடுத்திங்கன்னா அந்த ஹெச்ஓஐடி நம்பரை கூட அதில் எழுதி வச்சுக்கோங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுங்க. இப்போ இந்த நகையில் பார்த்தீங்களா, பின்னாடி ஒரு சின்ன டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஒரு பீஸ் வந்து ஒட்டியிருக்காங்க பாருங்கள். அதில் வந்து 22K 916 அந்த மாதிரி சீல்லாம் பதிக்கிறதுக்காக தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளதை எடுத்துடுறாங்கங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஹாரம் நெக்லஸ்லாம் வர்றப்ப டிசைனில் போய் நம்ம வந்து எழுத முடியாதுங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டு வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பிட்டை வந்து எடுத்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எனக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அவங்க.
இப்போ ரீசெண்டாக 2023 வாங்கினா ஒரு நகை தான், பிரபலமான நகை கடையில் வாங்கியிருந்தேன். 22K 916 அந்த கடையோட சீலு எல்லாமே என்கிட்ட இருக்க தான் செஞ்சுது. ஆனாலும் அந்த நகையை வந்து பேங்க்கில் கொடுத்து ரிட்டன் வாங்குறப்ப வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப அந்த பின்னாடி உள்ள அந்த சின்னது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேங்க்கில் போய் கேட்டாலும் தெரியலையே எங்களுக்கு, அதை பற்றி ஐடியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க. ஸோ அதனால் 1க்கு 2 தடவை நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் நகையை 4 திசையிலேருந்தும் 360 டிகிரியில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி பேங்க்கில் நகை எடை போட போது அங்கே எவ்வளோ வெயிட் காமிக்குதுங்கிறத உங்கள் மொபைல்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை இங்கே பேங்க்லலாம் நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து அந்த ஸ்லிப்பு கொடுத்தக்கப்புறம் அந்த ஸ்லிப்பையும் உங்கள் நகையும் வச்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி கண்டிப்பான முறையில் நான் இங்கே வச்சு எடுத்துக்குவேன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் நகையை ஃபோட்டோ காப்பி எடுக்கிறதுக்கு யாரும் தடை சொல்ல போகிறது கிடையாது. வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது வேறு. பேங்க்கில் அவங்க டேபிள் மேலே நீங்கள் அவங்க கொடுக்குற அந்த ஸ்லிப்பையும் அந்த நகையும் வச்சு ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ விலைவாசி கூடிக்கிட்டே போகுது, நான் பேங்க்கில் போய் நகையை அடமானம் வச்சு ஒரு புது நகை வாங்கிட்டு அதை திருப்பலாமா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்குறீங்க. நீங்கள் வந்து வைக்கிற பேங்க் வந்து உங்களுக்கு நம்பகமான பேங்க்கா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்பகமான கடையை தேடி நம்பகமான நகையை வாங்கிடுறோம். ஆனால் அதை பேங்க்கில் வைக்கிறப்ப அது நம்பகமான பேங்க்கா, நம்ம நகை உள்ளே போன மாணிக்கே திரும்பி வருமா, அதில் ஏதாவது குத்தங்குறைகள் இருக்குமா? ஒரு சில இடங்களில் என்ன ஆயிடுதுன்னா நகையை வந்து அப்படியே பித்தளை நகையாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கூட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அந்த நியூஸ் வந்து பரபரப்பாக போச்சு. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியுங்க. கோல்டு லோன் ஃப்ராட்ஸ் இன் தமிழ் அப்படின்னு போட்டிங்கனாலே இப்போ பாருங்கள், ரீசெண்டாக 1 மந்த்து ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி வந்ததுன்னு ஏகப்பட்டது இருக்குங்க. இப்போ விலைவாசி கூடிக்கிட்டே போகிறப்ப இந்த ஸ்கேமும் அதிகமாகிட்டே வருது. ஸோ அதனால் நம்ம நகையை நம்ம தாங்க பாதுகாத்துக்கணும். ஸோ இப்போ லோனில் வந்து இருக்குது, ஆல்ரெடி உள்ளதான் நகை இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் திருப்புறப்ப இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ நகை வாங்குறதுல முனைப்பாக இருக்கணுமா, இல்லை பேங்க்கில் உள்ள நகையை அடமானத்தில் உள்ளதை திருப்புறதுல முனைப்பாக இருக்கணுமா, இல்லை புது நகை வந்து இப்போ அடமானம் வச்சு புது நகை வாங்கலாமா, என்ன மாதிரி நம்ம வந்து நகை சேர்க்குறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்பட்டாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.